الخلفاء وعلى آله الشرفاء أما بعد. قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனது ஹபீப் நாயகம் இருவுலக இரட்சகர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாரிசுகளான வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களை நேசிக்கின்ற உன்னதமான ஜமாத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கொண்டு வந்தான். அல்லாஹ் செய்த இந்த பாக்கியம் மிக பெரும் பாக்கியம். அல்லாஹ் ரஹ்மான் வானும் காலம் எல்லாம் இந்த பாக்கியத்தில் நம்மை வாழச் செய்து மரணித்து மரணிக்காதவர்கள் என்று திருமறையில் சான்று பகர்கின்ற சிறப்புமிக்க கூட்டத்தில் நம் அத்தனை பேரையும் ஆக்கி அருள் புரிவானாகும். ஆமீன். சங்கைக்குரிய அத்தாயி கல்வி குடும்பத்தினுடைய சங்கைக்குரிய முதல்வர்களே, பட்ட வகுப்பு ஆலிம்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபை, புனிதமான ரமலான் மாதத்தினுடைய 5வது இரவிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது, ஆனா 5வது இரவு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தை கொண்டாடுகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்திருக்கின்றான். இது தன்னுடைய நல்ல அடியார்களுக்கு தான் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தருவான். அப்படி வழங்கப்பட்ட அந்த நல் வாய்ப்புகளிலே அல்லாஹ் நம்மளையும் வைத்திருக்கின்றார் என்று நினைக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஒரு தனி பார்வையில நாம் இருக்குகின்றோம் என்று ஒரு லேசான ஆறுதல் நமக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. நல்லோர்களுக்கும் இறை நேசர்களுக்கும் தாழ்வுகளுக்கும் கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம் அல்லாஹ் நமக்கும் தந்திருக்கின்றான் என்று நினைக்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மாறுதலாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் ஹயாத் உள்ளவரை இந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தர் புரிவானாக. நம்ம ஹயாத்துக்கு பிறகும் அடுத்தடுத்து வருபவர்களுக்கும் இத்தகைய இந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. தொடர்ந்து அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள்ல ஒன்றுதான் இராதத், அவனுடைய நாட்டம். நமக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய குத்ரத், அவனுடைய ஆற்றல் என்கின்ற அவனுடைய குத்ரத் ஆகிறது. அந்த குத்ரத்தை தான் மொத்த மஹ்லூக்காத்துகளை, மொத்த சிருஷ்டிகளை, மொத்த மௌஜூதாத்துகளை உண்டாக்கி வைத்திருக்கிறது. இங்கே நம்ம 100கணக்கில் இருக்கிறோம். அவனுடைய குதிரத்து தான் என்ன செஞ்சிருக்கு, நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறது. இதை தாண்டி எண்ணிலடங்க படைப்புகள், வானங்கள், பூமிகள், அதில் உள்ள கோள்கள், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், அல்லாஹ்வுடைய குத்ரத் அவுஜதத் மொத்தத்தையும் அதுதான் என்ன செஞ்சிருக்குது, உருவாக்கி வைத்திருக்கின்றது. ஆனா அதே நேரத்துல இந்த மஹ்லூக்காத்துகள் இருக்குதா இல்லையா, இந்த படைப்பினங்கள், படைக்கப்பட்டவைகள், இதனுடைய சிஃபாத்துகள் முக்தலிஃபத்துன், நிறைய டிஃபரெண்டாக இருக்கிறது. நம்ம ஒருத்தரை பார்த்து சொல்றோம் ஹாதா தபீர் அப்படின்றோம், இன்னொருத்தரை வந்து ஃபசீர்ன்றோம், ஒருத்தரை பார்த்து அபியல் அப்படின்றோம், இன்னொருத்தரை பார்த்து அஹ்லர்ன்றோம், ஒருத்தரை பார்த்து கனி அப்படின்றோம், இன்னொருத்தரை பார்த்து ஃபகீர்ன்றோம், ஒருத்தர் ஹாதா ஃபி ஷர்கி, இவர் கீழ் திசையில் இருக்காருன்றோம், வதாலிக ஃபில் கர்பி, அவர் அங்க மேற்கு திசையில் இருக்கிறாருன்னு நம்ம சொல்றோம்.
ஹாதா ஹார், இது ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஹாதா மாறி, இது ரொம்ப குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்றோம். இப்படியே இந்த சிஃபாத்துகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஒரு டாபிக் மட்டும் எடுத்தாலே ரமலானுடைய 27 நாளும் இந்த டாபிக் வச்சு பேசி என்ன செஞ்சிடலாம், தாலிமை முடிச்சிடலாம். ஆனா ஆலிம்களுக்கு மத்தியில பேசப்படக்கூடிய பேச்சா இருக்கிறதுனால ரொம்ப தேவைக்கு மீறி விரிவான பேச்சு வந்து இங்க அவசியம் இல்லை. டாபிக் எடுத்து நான் விலக்கி பேசுறேன்ட்டு மணிக்கணக்கில் நாள் கணக்கில் பேசு. முன்னாள் உட்கார்ந்து இருக்கிறது எல்லாமே ஆலிம் மாணவ கண்மணிகள். மேடையில் உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே வந்து முதல்வர்கள் உஸ்தாது மாதிரி. அதனால எப்பவுமே நம்மளுடைய பேச்சு வந்து நம்ம சுருக்கமாக தான் இருக்கு. நேற்று கூட நான் பேசும்போது சொன்னேன், பாசித் உஸ்தாதையும் அலி உஸ்தாதை வச்சுக்கிட்டு பாசித் உஸ்தாத் சொன்னேன். ஜெய் பாசித் உஸ்தாத் முதல் நாள் உங்களுடைய பேச்சு வந்து அதுல தேவையற்ற வார்த்தைகள் நிறைய வந்துச்சு. ஆனா மாஷா அல்லாஹ் அடுத்தடுத்து உங்களுடைய பேச்சுல வந்து தேவையற்ற வார்த்தைகள் அதிகமா இல்லை. குறிப்பா அலி மௌலானா, லத்துல்லா மௌலானாவுடைய அந்த ஸ்பீச் எல்லாம் நீங்க கவனிங்க. ஒரு வார்த்தைகள் கூட தேவையற்ற வார்த்தைகள் அங்க வர்றதை பார்க்க முடியுது. தக்கராலும் வரக்கூடாது, ரிப்பீட்டடும் வரக்கூடாது, தேவையற்ற வார்த்தைகளும் அங்க வரக்கூடாது. தொடர்ந்து பேசி பல நாடுகள்ல பல இடங்கள்ல அல்லாஹ் கிருபையில எல்லா உஸ்தாதும் ரொம்ப சிறப்பா பேசுறாங்க. பொதுவா நம்ம பேசுறதுக்கு முன்னால நம்ம ஒரு முறை தனியா பேசி பார்த்துக்கிறோம். இது எல்லா பெரியார்கள்ட்டையும் அப்படி ஒரு பழக்கம் இருக்குகிறது. சீபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி எழுதும் பொழுதும் அவங்க ஒரு இடத்துல பேச போறதுக்கு முன்னால எவ்வளவு பெரிய நன்மையுமா, அதான் பேச போறதுக்கு முன்னால பேசுற செய்தி அவங்க பேசி பார்த்து கொள்வார்கள். சுவரை பார்த்து பேசிக் கொள்வார்கள் அல்லது விளக்குகளை பார்த்து பேசிக் கொள்வார்கள் என்பதாக அவங்களுடைய வரலாறுல பதிவு செய்யறாங்க. சமாளிச்சுக்கிறதா நம்ம பிள்ளைதானே அப்படின்றது இல்லை. இந்த பேச்சு உலகம் உள்ளாக்கு போகுது. உலகம் முழுக்க அந்த பேச்சு கவனிக்கப்படுகிறது. அறிஞர்கள் பார்க்கிறாங்க, படிச்சவங்க பார்க்கிறாங்க. எனக்கெல்லாம் ஒரு நாள் தாமதமான வெளிநாடுகள்ல இருந்து மெசேஜ் வருது, இன்னும் தாலீம் வரலையே அப்படின்னு. மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. அவங்க பார்க்கறது மட்டும் இல்ல, அவங்க பல பேருக்கு என்ன செய்யறாங்க செய்திகள் அனுப்புறாங்க. ஆதில் உஸ்தாதுடைய பேச்சா இருக்கட்டும், பாசித் உஸ்தாதுடைய பேச்சா இருக்கட்டும், அலி உஸ்தாதுடைய பேச்சா இருக்கட்டும், எல்லா உஸ்தாதுடைய பேச்சுமே வந்து அப்படியே உலகம் முழுக்க என்ன செய்கிறது போறது. அவங்க கேட்கறவங்க அவங்க குடும்பங்கள்ல அனுப்புறாங்க. ரத்தார சோர் உஸ்தாதா இருக்குன்னா என்னுடைய ஃபேமிலி குரூப்ல இந்த தாலிம் அவர் போட்டுக்கிட்டே வருவார். அல்லது மற்ற உஸ்தாதர்கள் பேசுற செய்திகளை ஃபேமிலி குரூப்ல போடுவார். அந்த ஃபேமிலி எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்க மாமியாருடைய அந்த குடும்பங்கள்ல அவங்க என்ன செய்யறாங்க போடுறாங்க. அப்படியே செயின் மாதிரி என்ன செய்து போய்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம பேசக்கூடிய பேச்சுகள் அப்துல் ரஹ்மான் உஸ்தாது பேச்செல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. நான் போய் இப்ப சேர்த்த தராமியை கட்டடிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்றாங்க தெரியுது. அது இன்னைக்கு ரியால் சார் கேட்டேன், அப்துல் ரஹ்மான் வந்தாங்க அப்படின்னு. இல்லை சார் முன்னாலதான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு. இவ்வளவு அழகா பேசுறாரு, எப்ப ப்ரிப்பேர் பண்றாருன்னு நினைக்கிற அளவுக்கு இந்த வளர்ச்சி அது நமக்கு ரசிக்க தோணுது. அதுக்குன்னு ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வார்த்தைகள் அமைச்சு மாணவ கண்மணிகள்கிட்ட கேள்விகளை கேட்டு அந்த எதிர்பார்ப்பு பிள்ளைங்க எல்லாருமே அப்படியே ரசிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. புது செய்தி என்ன வரும்னு ஆவலா எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம சரியா கொடுக்காததுனாலதான் சில பேர் தூங்க வேண்டிய சூழ்நிலையே ஏற்படுது. அவங்க தயாரா தான் இருக்கிறாங்க. அப்போ பேசக்கூடிய ஒவ்வொரு ஹத்தீபுமே என்ன செய்யணும்னா, தாங்க பேசுறத முதல்ல அதை வந்து தெளிவா பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அத 1-2 முறை நம்ம பேசி பார்த்து அதுக்கு பிறகு நம்ம இந்த மன்றத்துல வந்து நம்ம பேசுவது நமக்கு ரொம்ப அவசியம். அதுலயும் வந்து தேவையற்ற வார்த்தைகள், இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை சொல்லிட்டு இப்படி அல்லாஹ் சொன்னாலும் திரும்ப அந்த ரிப்பீட் வரக்கூடாது. 2 தடவை அல்லாஹ் சொன்னான் என்றோம், 2 தடவை ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்றது வார்த்தை வரும். ஒரு தடவை சொன்னாங்கிறத முடிச்சுக்கிட்டு அந்த வாசகத்தை என்ன செஞ்சு சொல்லி முடிச்சிடணும். ஏன் ஒவ்வொருத்தருடைய நேரத்தை வந்து நம்ம சாப்பிடுறோம். உலகம் முழுக்க பல்வேறு வேலைகள்ல உள்ளவங்க நேரத்தை ஒதுக்கிட்டு அந்த பயானை கேட்கும் பொழுது அந்த ரிப்பீட்டட் வார்த்தைகள் அல்லது தேவையற்ற வார்த்தைகள் வந்து அவங்களுடைய நேரங்களை வீணாக்கும். அப்ப அவர்களுடைய பொன்னான நேரங்களை வீணாக்கின ஒரு பாவம் நம்ம மீது என்ன செய்து உருவாகும்.
வல்லாசுன்னு அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் அல்லவா. அப்ப ரொம்ப நம்ம கவனமா என்ன செய்யணும், முடிந்தாங்க சம்பவங்கள் சொல்றதை நம்ம குறைச்சிக்கிறணும், கதைகளை சொல்றதை குறைச்சிக்கணும். சம்பவங்களையும் கதைகளையும் தாலீம் ஆரம்பிச்சு டாபிக் வேற எங்கேயும் போகுது இல்லையா, தாலீமுக்கு வந்துடும் இல்ல, எல்லாமே ஆலிம்கள் இருக்கிறதுனால சொல்லலாம். இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி இன்னைக்கு என்ன செஞ்சிடலாம், சமாளிச்சிடலாம். இந்த ஒரு கூடுதல் வரலாறு சொல்லி இன்னைக்கு என்ன செஞ்சிடலாம், ஓட்டிடலாம். அல்லாஹ் ஓட்டுறது பெருசு இல்ல, விலை மதிக்க முடியாத நேரம். இங்க வந்து 200 பேர்ல 200 பேருடைய நேரங்கள், ஒரு அரை மணி நேரம்னா 200 அரை மணி நேரம். இந்த 200 அரை மணி நேரம் மட்டும் இல்ல, உலகம் முழுக்க யார் யாரெல்லாம் அது கேட்கிறாங்களோ அவங்களுடைய அரை மணி நேரத்தை சேர்த்து நம்ம சாப்பிடுறோம். அலிஸ்லா பேச்செல்லாம் நான் ரொம்ப ரசிப்பேன். நானும் வந்து ஒரு வார்த்தையாவது தேவையற்ற வார்த்தை அவங்க வருதான்னு நான் ஒவ்வொரு நாளுமே கவனிப்பேன். ஒரு வார்த்தை கூட அன்னெசரியா அவங்க எடுத்துடவே முடியாது. கச்சிதமா அந்த வார்த்தைகள் வந்து வெளியாகும். செய்யக்கூடிய உலமாக்களை பாயிண்ட்ஸுகளை நோட் பண்ற அதே நேரத்துல அவங்களுடைய இந்த உஸ்லூபுகளையும் நீங்க என்ன செஞ்சுக்கங்க, எடுத்துக்கங்க. ரொம்ப அழகான அமைப்புகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். எல்லாருமே உஸ்தாதர்கள் பாடங்களை நடத்துறாங்க, தரம்பர கல்லூரிகளை நடத்துறாங்க. இந்த செய்திகளையும் கூடுதல் கேர் எடுத்து என்ன செய்யணும். ஆதில் உஸ்தாதெல்லாம் எப்பவுமே ரத்தின சுருக்கமா பேசுவாங்க. அவங்கள்ட்ட பெரும்பாலும் இந்த தேவையற்ற வார்த்தைகள் அதிகமா என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வரலாறு நேரத்தில் என்ன செஞ்சுக்கலாம், சொல்லிக்கிறலாம். அது வரலாறுதான் நம்ம சொல்லணுமே தவிர வரலாறுகள் எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் வந்து அங்க நம்ம தேவைப்படாத மாதிரி பார்த்துக்கிறணும். அதே மாதிரி சம்பவங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிறணும், நம்ம தவிர்த்துக்கிறணும். இந்த குட்டி கதைகள் சொல்றதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன செய்வாங்க, அரசியல் தலைவர்கள் அல்லது நடிகர்கள், அவங்க தான் அந்த கதையை பயன்படுத்துவாங்க. ஒரு குட்டி கதையை சொல்றேன் அப்படின்னு. நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, கையில் எடுத்துடவே கூடாது. விலை மதிக்க முடியாத நேரத்தை அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், தந்திருக்கிறான். அந்த நேரம் வந்து நானே அந்த நேரம் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். இப்போ சங்கைக்குரிய அருமை உலமாக்கல, அப்ப அல்லாஹ்வுடைய சிஃபத்துல இராதாவும் அவனுடைய தாத்தியத்தான சிஃபத்தாக என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குதிரத்து தான் மொத்த மௌஜூதாத்துகளையும் மொத்த மஹ்லூகாத்துகளையும் என்ன செய்து உருவாக்கி வைத்திருக்கிறது. ஆனா இந்த மஹ்லூகாத்துகளுடைய சிஃபாத்துகள் ஏகப்பட்டதாக இருக்கிறது. முக்தலிஃபு டிஃபரண்டா என்ன செய்து இருக்குது. அதுதான் சில சாப்பிட சொன்னோம், தபீல், கசீர், அபியல், அஹ்லர், கனி, ஃபகீர், ஷர்க், மகரிப், கர்ப் அல்லது ஹார், பாரி, இப்படி ஏகப்பட்ட சிஃபாத்துகள் என்ன செய்கிறது, இருக்குகிறது. அப்ப இந்த சிஃபாத்துகளை ஃபுல்லா தந்தது யார்? ஃபமனில்லதி ஆதா அல் மௌஜூதாத் ஹாதிஹி சிஃபாத். மௌஜூதாத்துகளுக்கு, மக்லூகாத்துகளுக்கு இந்த சிஃபாத்துகள் எல்லாம் தந்தது யார்? நிச்சயமா அந்த மக்லூகாத்துகள் தனக்குத்தானே இதை உருவாக்கி இருக்காது. தன்னால சிஃபாத்துகளை உருவாக்க முடியுமா அப்படின்னா நம்ம எல்லாருமே வெள்ளையா இருக்கதான் ஆசைப்பட்டிருப்போம். சிபத்தை நம்ம உருவாக்க முடியும்னா கருப்பா இருக்கிற எல்லாருமே என்ன செஞ்சு வந்தாங்க, வெள்ளையா ஆக்கிக்கிடுவாங்க. சாட்டா இருக்கிற எல்லாருமே உயரமா ஆக்கிக்கிடுவாங்க. தடிமனா இருக்கிற எல்லாருமே வந்து ஒல்லியா ஆக்கிடுவாங்க. அழகு இல்லாத எல்லாருமே அழகுள்ளவங்களா என்ன செஞ்சுக்கிறோம், ஆக்கிடுவாங்க. இப்படி இது இந்த சிஃபாத்துகள் எதுவும் தானா என்ன செய்தது இல்லை. மஹ்லூகாத்துகள் தனக்கு தானே உருவாக்கி கொண்டதும் அல்ல. அதே நேரத்துல அதை அவர்கள் யாருக்கு கொடுக்கவும் முடியாது. அப்ப என்ன செய்ய முடியாது, யாருக்கு கொடுக்கவும் முடியாது. இந்த சிஃபாத்துகளை ஃபுல்லா தந்தது யார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்ப நமக்கு நல்லா தெரியுது, அங்க ஒரு இராதா வந்து ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பலாபுத்த இராதா, அங்க கட்டாயம் ஒரு இராதா அவனுக்கு தேவைப்படுகிறது. அந்த இராதா தான் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், ஹஸ்ஸத் குல்ல மௌஜூதின் பிசிஃபாத்தில்லதி யத்தஸிஃபு பிஹா, எந்தெந்த சிஃபத்துகள் தேவைப்படுகிறதோ, எந்தெந்த மஹ்லூக்குகளுக்கு எந்தெந்த சிஃபத்துகள் அவசியம் என்பதை குறிப்புணர்ந்து அதை ஹாஸாக்கி என்ன செய்கிறது, அந்த இராதா தான் கொடுக்குகிறது.
அந்த இராதா அல்லாஹ்வுடைய சிஃபத்தாக, தாத்தியத்தான சிஃபத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இராதா ஃபல் இராதத்து, இந்த இராதத் என்பதாகிறது அல்லாஹ்வுடைய சிஃபாத்தாக இருக்குகிறது, சிஃபத்தாக இருக்குகிறது. அது பூர்வீகமான சிஃபத்தாக இருக்கிறது. கதீமத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் முரீது நாடக்கூடியவனாக இருக்குகின்றான். எப்படி நாடக்கூடியவனாக இருக்குகின்றான்? கபல உஜூதில் முராதத், நாடப்பட்ட அத்தனையும் உருவாகுவதற்கு முன்னால் அவன் நாடக்கூடியவனாக இருக்குகின்றான். முராதாத்துக்கு முன்னால் முரீது செய்கிறது இருக்குகிறது. இப்ப அவன் நாடப்பட்டவர்கள் தான் இவைகள். கருப்பு, சேப்பு, நெட்ட, குட்ட, பணக்கார, ஏழை, பெருசு, சிறுசு, இப்படி இத்தனை இருக்குதுன்னு வச்சுங்களா. இது எல்லாமே முராதத்து நாடப்பட்டவைகள். இந்த நாடப்பட்டவைகளுக்கு முன்னால் அவன் முரீதாக அல்லாஹ் என்ன செய்கின்றான், இருக்குகின்றான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய சிஃபாத் கதீம். அப்போ ஹாதிஸ் புதுசா வருகின்ற ஒன்றாகிறது. லாயக்கும் பில் கதீம், அது கதீமுறை என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அப்ப சங்கக்குரிய அருமை உலமாக்கல, அப்போ அந்த கதீமோடு ஹாதிஸை சேர்வது என்பது முஹாலாக இருக்கிறது. அதான் இராதத்துல்லா கதீமாக இருக்கிறது. இந்த மஹ்லூகாத்துகள் அதனுடைய சிஃபாத்துகள் அத்தனையும் ஹாதிஸாவாக இருக்கிறது. கதீமான அவனுடைய அந்த தாத்தியத்தான சிஃபத்தோடு இந்த ஹாதிஸாவான இந்த சிஃபாத்துகள் என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்ப்பது, நினைப்பது என்பதே அங்க முஸ்தஹீல் முஹால் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கக்குரிய அருமை உலமாக்கல, அப்போ இந்த இராதா என்கின்ற இந்த சிஃபத்து நமக்கு தெளிவான ஒரு செய்தியை சொல்லுகின்றது. இந்த பலதரப்பட்ட மஹ்லூகாத்துகளுக்கு, படைப்புகளுக்கு பலதரப்பட்ட இந்த சிஃபத்துகள் இருக்கிறது அல்லவா, இவைகள் எதுவுமே கைர வாஜிப், கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும்னு அவசியம் கிடையாது, கட்டாயம் இருந்துதான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. கைரு வாஜிபா, கைரு வாஜிபாவான இந்த மஹ்லூகாத்துகளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பல சிஃபத்துகளே நமக்கு ஒன்றை என்ன செய்கிறது, மிக தெளிவாக அறிவிக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹுவ முரீத், இராதா அவனுக்கு சொந்தமானது என்பதை நமக்கு மிக தெளிவாக அறிவிக்கிறது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப அழகாக நமக்கு அல்லாஹ் சொல்லி தருகின்றான். قال الله تعالى انما امره اذا اراد شيئا ان يقول له كن فيكون. انما امره اذا اراد شيئا, அவன் ஒன்றை நாடினான் என்று சொன்னால் ஐ யகூல லஹு குன் ஃபயகூன் அப்படி சொல்லி காமிக்கின்றான். இன்னொரு வசனத்துல வரப்புக யஹ்லுகு மா யஷா, உங்க ரப்பு தன் நாடியவாறு படைக்குகின்றான். வயக்தாரு, அவன் தேர்ந்தெடுக்குகின்றான். யாருக்கு எதை கொடுக்கணும் என்பதை அவன் தேர்ந்தெடுக்குகின்றான். யார சஹாபியா கொண்டு வரணும், யார தாபியா கொண்டு வரணும், யார தபவ தாபியா கொண்டு வரணும், யார என்ன செய்யணும், முஹத்திஸா கொண்டு வரணும், யார முஃபஸிரா கொண்டு வரணும், அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவன் என்ன செய்கின்றான், இக்தார் தேர்ந்தெடுக்குகின்றான். இப்போ குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இராதாவை பற்றி, இராதத்துல் கதீம், அவனுடைய கதீமான இராதாவை பற்றி அறிவிக்கின்ற பல்வேறு வசனங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை தாத்தும் சிஃபாத்தும், அத்தனை தவாத்தும் சிஃபாத்துகளும் எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பிலே உள்ளது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கவனிக்கிறீங்களா? இந்த மாஃபில் கவுனி, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை தவாத்துகளும் அத்தனை சிஃபாத்துகளும் அல்லாஹ்வுடைய படைப்பில் உள்ளது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவனுடைய இராதாவின் மூலமாக உருவானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்க நமக்கு சில டவுட், சந்தேகம் நமக்கு வரலாம். இப்போ இன்னமா அம்ருஹு அப்படின்னு அல்லாஹ் சொல்லல, அம்ரு, இந்த அம்ரும் இராதாவும் ஒன்றா, இல்மும் இராதாவும் ஒன்றா, அல்லது ரிதா, ரிதல்லா, ரிதாவும்
இராதாவும் ஒன்றா அப்படின்ற கேள்வி நமக்கு என்ன செய்யும் வரலாம். ஆனா அம்ரு என்பது வேறு, இல்மு என்பது வேறு, ரிலா என்பது வேறு. ரிலா இராதா அல்ல, இல்மு இராதா அல்ல, அம்ரு இராதா அல்ல என்பதை என விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அறிஞர்கள் சூஃபியாக்கள் நமக்கு தெளிவான விளக்கங்களை சொல்லி தர்றாங்க. இந்த இராதா என்பதாகிறது கைரல் அம்ரு, அதே மாதிரி கைரல் இல்மு, கைரல் ரிலா. ஏன்னா இந்த ஒவ்வொரு கலிமா இருக்கு பாருங்க, ரிலா, இல்மு, அம்ரு, ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி மானன் ஹாசன், தனித்தனியான அர்த்தங்கள் இருக்குகிறது. இப்ப அம்ருன்னா என்ன? ஹுவ இஸ்திதாஉல் ஃபிஅலி மிம்மன் ஹுவ தூனஹு அலா சபீலில் வுஜூப். தனக்கு கீழ் உள்ளவன்ட கட்டளையிட்டு சொல்லப்படக்கூடிய ஒன்றுக்கு தான் அம்ரு என்று பெயர். உதாரணத்துக்கு இப்ப நமக்கு இருக்காங்க, யாரு உஸ்தாத் இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அந்த அம்ரன் வரும்பொழுது உஸ்தாதா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யலாம், அவங்களுக்கு அந்த அம்ரா மாறுது. அப்ப அம்ரன் சொன்னா தனக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட கட்டாயம் செய்யணும் என்கின்ற ஒன்றை குறித்து சொல்லுகின்ற ஒன்றுக்குத்தான் அம்ரு என்பதை எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் ஏவி இருக்குகின்றான். இந்த அம்ரும் கூட ரெண்டு வகையான அம்ரு என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு நிறைய அவாமிர்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் அவங்ககிட்ட சில ஃபேல்கள் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். டிஃபரெண்டான பல வகையான செயல்பாடுகள் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். தொழுகையை எதிர்பார்க்கின்றான், ஜகாத்தை எதிர்பார்க்கின்றான், ஜிஹாதை எதிர்பார்க்கின்றான், பிர்ருல் வாலிதைனை எதிர்பார்க்கின்றான். அதே போன்று உண்மை பேசணும். இப்படி நிறைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள்ட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அதை செய்யும்படி அல்லாஹ் ஏவி வைக்கின்றான். ஆனா நம்ம உலகத்தில் அடியார்களை பார்க்கிறோம், சிலர்கள் அதை செய்யறாங்க, சிலர்கள் செய்யாமலும் இருக்குகின்றார்கள். சிலர் கரெக்டா வழிபடுறாங்க, சிலர்கள் செய்யறாங்க வழிபடாம மாறு செய்யறாங்க. எல்லாருமே கரெக்டா 5 வக்து தொழுகிறாங்க, பலர்கள் தொழுகிறாங்க, சிலர்கள் தொழாம இருக்கிறாங்க. எல்லாருமே நோன்பு பிடிக்கிறாங்க, பலர்கள் நோன்பு பிடிக்கிறாங்க, சிலர்கள் நோன்பு பிடிக்காம என்ன செய்ய இருக்கிறாங்க. அப்ப பலர்கள் கட்டுப்படுறாங்க, சிலர்கள் கட்டுப்படாமலும் என்ன செய்யறாங்க இருக்குகின்றார்கள். அல்லாஹ் தான் ஏவுறான். ஆனா சிலர்கள் கட்டுப்படுறாங்க, சிலர்கள் என்ன செய்யறாங்க, அங்க மாறு செய்கின்றார்கள். அப்போ இது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இந்த விஷயம் நமக்கு எதை நமக்கு உணர்த்துகிறதுன்னு சொன்னா, இந்த இராதா கைருல் அம்ரு, இது அம்ரு இல்லை என்பது நமக்கு அது குறிக்கின்றது. இந்த நாட்டம் இருக்கு பாருங்க, தொழுகணும் என்பதாகிறது, இந்த நோன்பு பிடிக்கணும் என்பதாகிறது. இது இந்த இராதா, இது அம்ரு, அல்லாஹ்வுடைய கட்டளை. நம்ம இராதாவையும் அம்ரையும் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாதுன்றதுக்காகத்தான் இராதா அம்ரு இல்லை என்ற விளக்கத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப இராதாவும் அம்ரும், அம்ருன்னா கட்டளை, இராதாவும் அம்ரும் ஒன்றாக இருந்தால் யாருமே என்ன செய்ய முடியாது, இதாத் செய்யாம இருக்க முடியாது. இராதாவும் அம்ரும் ஒன்றாக இருந்தால், செய்யன் வாஹிதாக இருந்தா, லமா தஹல்லஃப அஹதுன், யாருமே என்ன செஞ்சிருக்க முடியாது, பின்வாங்கி இருக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அன்னல்லாஹ் தஆலா قال, அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த், நீங்க நீதவான்களாக நடந்து கொள்ளுங்கள், நீதவான்களாக நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள், நீதமான சாட்சி உடையவர்களாக நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனா நம்ம என்ன உலகத்துல நம்ம எப்படி பார்க்கிறோம், அடியார்கள் எப்படி பார்க்கிறோம், பாதல் முஃமினூன் யஷ்ஹதூன பில் அத்லி, சில முஃமின்கள் என்ன செய்றாங்க, அதிலே ஒரு சாட்சி சொல்லுகின்றார்கள். வபாதுஹும் லா யஷ்ஹதூன பி,
இன்னும் சிலர்கள் என்ன செய்யறது இல்ல, அதுல சாட்சி சொல்றது இல்லை, நீதமாக நடக்கிறது இல்லை. இது நம்ம பாக்குறோமா இல்லையா? அல்லாஹ் யாயுல்லதீனாமனு கூனு கவ்வாமீன பில்கிஸ் ஷஹதா லில்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்கன்னா, நீதமாக நீங்கள் சாட்சியாளராக இருங்கள், நீதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அல்லாஹ் நமக்கு வசனத்தை சொல்லி தருகின்றான், அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். ஆனா எல்லாருமா நீதமா நடக்கிறார்கள், சிலர்கள் நீதமாக நடக்கின்றார்கள், சிலர்கள் நீதமாக நடப்பதில்லை. சொன்னா இந்த அம்ருக்கு பேரு அம்ரும் தஸ்ரீயும், இது ஷரியத் சம்பந்தமான ஒரு அமராக இது இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் என்ன செய்யும்? கட்டுப்படும். ஒரு கூட்டம் கட்டுப்படாமலும் இருக்கும். ஏன்னா அங்க அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இக்தியாரை கொடுக்கிறான். அதே நேரத்துல இன்னொரு அம்ரையும் நம்ம பார்க்கிறோம். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல பார்க்கிறோம், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல பார்க்கிறோம். கூன கிரதத்தன் ஹாசியின் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சான்? அங்க நீங்க இழிவான குரங்குகளாக மாறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டான், வரம்பு மீறினாங்க. அதனால என்ன செஞ்சான்? கூனு கிரதத்தன் ஹாசியின். இந்த அம்ரு வந்ததுனால ஒரு கூட்டம் கிரதத்தா மாறிச்சு, இன்னொரு கூட்டம் கிரதத்தா மாறலன்னா இருந்துச்சு கிடையாது. அங்க ஒட்டுமொத்த மக்களுமே கிரதத்தன் ஹாசியின் என்ன செஞ்சிட்டாங்க? ஆயிட்டாங்க. அங்க கூனு கவ்வாமீன பில்கிஸ், இங்க கூனு கிரதத்தன் ஹாசியின். ஃபஸாரு ஜமீஅன் கிரதத்தன். அப்ப மொத்த பேர் என்ன செஞ்சிட்டாங்க? யார் யாரெல்லாம் வரம்பு மீறினார்கள், யார் யாரெல்லாம் சனிக்கிழமை மீன் பிடித்தார்களோ அவர்கள் மொத்த பேருமே என்ன செஞ்சிட்டாங்க? கிரதத்தாக அவர்கள் மாறிவிட்டார்கள். லம் யதகல்லஃப் மின்ஹும் அஹதுன், ஒருத்தர் கூட தப்பிக்க முடியல. அப்ப இங்க உள்ள அம்ரு என்ன அம்ருன்னு சொன்னா, அம்ருன் தக்வீனியும், அல்லாஹ்வுடைய அந்த குன் என்கின்ற அந்த தக்வீனுடைய அம்ராக என்ன செய்ய இருக்கிறது. எனவே யுஅப்பிரு அன் இராதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இராதாவோடு சேர்ந்து அம்ரு அங்கே என்ன செய்கிறது? அந்த அம்ரு தக்வீனா ஆகிறதுனால அது கட்டாயமான கட்டளையாக ஆகிவிடுகிறது, அது நிகழ்ந்து விடுகிறது. அங்க அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூனு கவ்வாமீன, நீதவான்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நீதவான்களா இருந்தா அவர் சொர்க்கத்துக்கு போவார், நன்மை அடைவார். நீதவான்களாக இல்லைன்னா அல்லாஹ்வுடைய அதாபுக்கு ஒரு ஆளாகுவார். தொழுகை அல்லாஹ் நமக்கு ஏவி இருக்கிறான். நம்ம கரெக்டா தொழுதா நமக்கு என்ன செய்யும்? சவாபு கிடைக்கும், ஜன்னத்து கிடைக்கும். சரியா நம்ம தொழுகலன்னு சொன்னா நமக்கு என்ன செய்யும்? அதாபு ஜஹன்னம் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். இது இந்த அம்ரு. ஆனா அல்லாஹ்வுடைய அம்ரோட சொல்லி இராதா, அங்க அல்லாஹ் நீ தொழுதுதான் ஆகணும்னு என்ன செய்ய? இராதா அல்லாஹ் நாடல. அதனால்தான் அம்ரு இராதா கைருல் அம்ரு. அம்ரு என்பது வேறு, இராதா என்பது வேறு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த இராதாவுக்கும் அம்ருக்கும் மத்தியில் உள்ள இந்த தஃப்ரீக் ஆகிறது, இந்த வித்தியாசம் ஆகிறது. இப்ப இராதாவும் அம்ரும் கட்டளையும் என்ன செய்யும்? ஷையன் வாஹிதன், ஒன்றாக இருந்தது என்று சொன்னால் இந்த உலகத்துல யாருமே நம்ம ஆசையாக பார்க்க முடியாது, எவனாலும் மாறு செய்யவே முடியாது. ஆனா அல்லாஹ்வுடைய ஹிக்மத் என்ன, அவனுடைய ஞானம் என்னவென்று சொன்னா, இஃப்தலத் ஐ யக்தபிரன் நாஸ், மக்களை சோதிக்க அல்லாஹ் விரும்புகின்றான். என் கட்டளைக்கு நீ கட்டுப்படுறியா? லியன்கலிப அலா அகாபிஹிம், ஏன் நம்ம அந்த சட்டத்தை கொண்டு வந்தோம்? எவர்கள் என்ன செய்யறாங்க? அதுல உறுதியாக நிற்கின்றார்கள், எவர்கள் தங்களுடைய குதிங்கால்களின் மீது நிற்கின்ற என்பதை நாம் பார்ப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய சரீரத்தை கொண்டு வந்தாலும் யக்தபிர், நம்மளை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? சோதிக்கின்றான், நாம் கரெக்டா செய்யறோமா இல்லையா என்பதற்காக வேண்டி. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜஅலலஹும் இக்தியார், அங்கே என்ன செய்கின்றான்? இக்தியாரை அல்லாஹ் கொடுக்கின்றான். எனவே தான் சிலர்கள் இதாத் செய்கின்றார்கள், இதாத் செஞ்சு ஃபாஸல் ஜன்னா, சொர்க்கத்தை அடைந்து வருகின்றார்கள். சிலர்கள் வாசல் மகல், சிலர்கள் மாறு செய்கின்றார்கள். எனவே ஃபஸ்தஹக்கல் இகாப், அவர்கள் தண்டனைக்குரியவர்களாக அவர்கள் ஆகின்றார்கள். அதே நேரத்துல இதாத் செஞ்சவரும் இதாத் செய்யாமல் போனவரும்
இந்த ரெண்டு பேருமே அல்லாஹ்வுடைய இராதாவை வெளியே போனவர்களும் அல்ல என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய அருமை உலமாக்களை, அல்லாஹ்வுடைய சிஃபத்துல இராதா என்கின்ற அந்த சிஃபத்தை நாம் பார்த்தோம். அதே போன்று அந்த இராதா கைரல் இல்ம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இல்மாகிறது, இல்முல்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய இல்மாகிறது, அதுவும் கைர இராதத்தை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இல்ம் என்பது துஹீது பில் மஅலூமாத், எல்லா இடத்திலும் அடைய வளைந்த அந்த இல்ம் இருக்கும். இராதா எல்லா இடத்திலும் அடைய வளைந்து இருக்கணும் என்ற அவசியம் கிடையாது. யார் விஷயத்துல நாடுகின்றானோ, எது விஷயத்தில் நாடுகின்றானோ அதில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கு செயல்படுத்துவாரே தவிர, இல்ம் என்பதாகிறது துஹீது பில் மஅலூமாத், எல்லா இடத்திலும் என்ன செய்ய மஅலூமாத் ஃபுல்லா இல்ம் என்ன செய்கிறது, சூழ்ந்து இருக்கிறது. ஆனா இராதா என்பது தக்சீஸுல் மும்கின் பிபஅதி மா யஜூஸு அலைஹி, யாரின் மீது அல்லாஹ் செயல்படுத்த நாடுகின்றானோ அவர்கள் மீது தக்சீஸாக அந்த இராதா வருகிறது. இல்ம் என்பது உம்முமாக எல்லா இடத்திலும் போய் செய்கிறது, சேர்கிறது. அதே போன்று ரிதா அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பதாகிறது. ஒரு செயலை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஏற்றுக்கொள்வது, அது மட்டுமல்ல அவன் இசாபத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு அல்லாஹ் சவாபை கொடுப்பதாகிறது. இப்போ இந்த கபூல் வல் இசாபத் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் நன்மை கொடுப்பதுமாகிறது. இப்ப அல்லாஹ்வுடைய அம்ருக்கு தோதுவாக யார் செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே கொடுக்கின்றார். எனவே சங்கைக்குரிய அருமை உலமாக்களே, ரிதா கைரல் இராதத் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று ஹயாத், இது அல்லாஹ்வுடைய சிஃபத்தாக, சிஃபத்து தாத்தியத்தாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹயாத்தை பற்றி அல்லாஹ் வர்ணிக்குகின்றான். தான் ஹய்யன் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா, தான் நித்திய ஜீவன் உடையவர் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர இந்த உலகத்தில் எந்த இலாஹும் கிடையாது. அது மட்டுமில்லை, ஹுவ அல் ஹய்யூ, அவன் நித்திய ஜீவன் உடையவன், நிலையான ஜீவன் உடையவன், ஹயாத் உடையவன். வசனத்துல வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத், மரணிக்காத அந்த நித்திய ஜீவனுடையவனாகிய, நித்திய ஹயாத் உடையவனாகிய அந்த இறைவனின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உலகத்தில் உள்ள எல்லாமே என்ன செஞ்சிடும்? மறிக்கக்கூடியதுதான், இல்லாமல் ஆகக்கூடியதுதான், ஃபனாவாக கூடியதுதான். அல்லாஹ்வுடைய திருமுகம் மட்டும்தான் நாம் பாக்கையாக இருக்கும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முகாலிஃபுன் லில் ஹவாதிஸ், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஹவாதிஸ்கள் இருக்குதா இல்ல, படைப்புகள், இவை அத்தனைக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மாற்றமானவன். அதனால்தான் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இப்ப இங்க அவன் விஷயத்துல அவனுடைய ஹக்கில ஹயாத் என்பது எப்படி? அல் ஹயாத் ஃபீ ஹக்கிஹி, அல்லாஹ்வுடைய ஹக்கில ஹயாத் எப்படி? மஹ்லூகாத்துகளுடைய படைப்புகளுடைய ஹயாத் ஆகிறது, நம்மளுடைய இந்த ஹயாத்தாய் படைப்புகளுடைய ஹயாத் ஆகிறது. லா யாரிஃபு குன்ஹுகா, நம்மளுடைய அசல் தெரியாது. நம்ம ஹயாத் இருக்கு, நம்ம உணர்றோம் ஹயாத் இருக்குது, ஆனா நம்ம ஹயாத்துடைய குன்ஹு அசல் நமக்கு என்ன செய்யாது, தெரியவே செய்யாது. மஹ்லூகாத்துகளுக்கு அதனுடைய ஹயாத்தினுடைய அசல் என்ன செய்யாது, தெரியாது. அது தெரிஞ்சவன் யார்? இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. நம்ம ஹயாத்துடைய ஹகீகத்து நமக்கு தெரியுமா? அப்போ மஹ்லூக்குடைய ஹயாத்தை எதை வச்சு நம்ம உணர முடியுது? பயானி ஆசாரியா, அதனுடைய அசர்களை வச்சுதான் இது ஹயாத்தா இருக்கு என்பதை நாம் உணர முடிகிறது.
மிகப்பெரிய அருமை புலமாக்கல. அப்ப ஹயாத்து 3 வகை. ஒண்ணு ஹயாத்துன் நபாத்தியத்துன், தாவரங்கள், செடி கொடிகள் தாவரங்கள் இருக்கா இல்லையா, அதனுடைய ஹயாத். மற்றொன்று இரண்டாவது ஹயாத்துன் ஹைவானியத்துன், உயிருள்ளவர்களுடைய ஹயாத். மூன்றாவது ஹயாத்துன் இன்சானியத்துன், இன்சானுடைய ஹயாத். அப்ப ஹயாத்துன் நபாத்தியா, நபாத்தாத்துடைய ஹயாத் எப்படி இருக்கும், அதனுடைய மதுரை, அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் சொன்னா, ஒண்ணு அந்நமு, வளருது. சிறுசா வச்சோம் அப்படியே வளர்ந்து 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 இவ்வளவு பெரிய செடி, இவ்வளவு பெரிய மரமா, இவ்வளவு பெரிய இடமா அது நிக்கிறது சொல்றோமா இல்லையா, அந்த வளர்றதை வச்சு இந்த நபாதத்துக்கு ஹயாத் இருக்கு நம்ம உணர்றோம். அது மாதிரி தக்காசு, அது நிறைய. ஒரு சின்ன ஒரு செடிதான் நம்ம வச்சோம், ஒரு கம்பு தான் நம்ம ஊனணும், அது அப்படியே கிளகையா பிரிஞ்சு 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 விழுது விழுதா பிரிஞ்சு பிரிஞ்சு நிறைய ஆயிடுது. இப்போ அந்த நபாதாத்துக்கு வளருவதை கொண்டும் அதிகமாகுவதை கொண்டும் அது ஹயாத் இருக்கு என்பதை நாம் உணர்கின்றோம். அதே போல மற்ற விலங்குகள் இருக்குதா இல்லையா, ஹயாத் ஹைவானா, இதனுடைய வெளிப்பாடுகள் எப்படி அப்படின்னு சொன்னா, அங்க நுமு வளருதலும் இருக்குகிறது, தகாசும் என்ன செய்கிறது இருக்குகிறது. அதுக்கு அடுத்து உணர்கின்ற தொடுதல், உணர்தல், அதுவும் என்ன செய்கிறது அங்கே இருக்குகிறது. அதுக்கடுத்து ஹரக்கத்துல் இராதியா, சுயமாக எழுந்து செல்கிறது, நடந்து செல்கிறது. மரம் நடந்து போக முடியாது இல்லையா, எந்த இடத்துல வச்சோம் அங்கதான் மரம் இருந்துகிட்டே இருக்கும். 500 வருஷம் ஆனாலும் மரம் என்ன செய்யும், அந்த இடத்துல தான் இருக்கும். அங்க ஹரக்கத்துல் இராதியா மரத்துக்கு கிடையாது. ஆனா விலங்கு நினைச்சா அங்க இருந்து என்ன செய்யலாம், அங்க போயிடலாம். சாதாரண ஒரு புலி ஒரு நாளைக்கு 250 கிலோமீட்டர் நடமாடுது அப்படின்னு செய்யறாங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. 4 லிட்டருக்கு புலி 250 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர் நடந்தே ஆகுமா புலி. அதனுடைய வெயிட் என்ன, எடை என்ன. ஆனா 250 கிலோமீட்டர் சராசரியா ஒரு நாளைக்கு புலி என்ன செய்து நடக்குது. ஹரக்கத்துல் இராதியா, அது எங்கேயும் போகணும்னு நினைக்குது, எடுத்து போகுது. அந்த இடத்துக்கு அந்த காட்டுக்கு போகணும்னு நினைக்குது, 100 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்குது. அப்ப நபாதாத்துக்கு அந்த ஹரக்கத்துல் இராதியா கிடையாது. ஆனா ஹைவானத்துக்கு இந்த ஹயாத் என்ன வகையில் இருக்கிறது, ஒண்ணுமு வளருதல் இருக்கிறது, தகாசுர் அதிகமாகுவது இருக்கிறது, வல் ஹிஸ் இங்க இருக்கிறது, வல் ஹரக்கத்துல் இராதியா அங்கே இருக்கிறது. ஹயாத்து நபாத்தியா விட ஒன்னு எக்ஸ்ட்ரா என்ன செய்யல இருக்கிறது ஜியாது. ஆனா ஹயாத்து இன்சானியா, மனிதனுடைய ஹயாத் என்பதாகிறது. அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஹைவானாத்துக்கு இருக்கிற எல்லா தன்மைகளும் இந்த ஹயாத்து இன்சானியாவுக்கு இருக்குது. ஹயாத்து ஹைவானுக்கு என்னென்ன சொன்னோம் அத்தனையும் இருக்கிறது. அதோடு சேர்த்து அத்தஃபக்குர், சிந்திக்கிற தஃப்கீர், சிந்தித்து செயல்படுகின்ற ஒன்று இந்த இன்சானுக்கு இருக்குகிறது. ஒரு தஹலீல், ஒரு பிரச்சனையை முடிச்சு அவிழ்கின்ற, அந்த பிரச்சனைக்கு யாருடைய தீர்வு காணுகின்ற அந்த ஒரு பக்குவம் அந்த ஹயாத்து இன்சானுக்கு இருக்கிறது. அதே மாதிரி ஒரு தத்தல்ல இல்லாம வராது, அடுத்து வர இருக்கிற பிரச்சனையை முன்னாலே சரி செய்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டி என்ன செய்ய இருக்கிறது. இது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இன்சானுக்கு கொடுத்த ஒரு ஹாஸான தன்மையாக இது இருக்கிறது. ஏன் இன்சானுக்கு அதை கொடுத்தா அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில அவன் வாழ்கின்ற பொழுது அழகா அந்த நிர்வாகத்தை கட்டமைக்கணும். சபிக்கிறான் இல்லையா, வாழ்ற காலத்துல ஒரு வீடை கட்டிடணும், பிள்ளைங்களை கட்டி கொடுத்துடணும், ஒரு வசதி வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறணும். நம்ம தான் போடுறதுக்கு நல்ல சட்டை இல்லாம இருந்தோம், நம்ம பிள்ளைங்க என்ன செய்யணும், அந்த மாதிரி இயங்க கூடாது, எந்த உணவை கொண்டு எதிர்பார்த்து இருக்க கூடாது, நல்லா படிக்க வைக்கணும், நல்ல அமைப்பை உருவாக்கணும், படிச்ச மக்களா மாறணும். நமக்குதான் முன்னால என்ன படிக்க வாய்ப்பு இல்லை, பல கிலோமீட்டர் தாண்டி நடந்து போனோம், நம்ம பிள்ளை என்ன செய்யக்கூடாது, சிரமத்தை அனுபவிக்க கூடாது. அப்போ ஒரு மனிதன் என்ன செய்யற அந்த உலகத்துல வாழுகின்ற பொழுது அது தேவையான கட்டமைப்புகளை தான் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல தஹ்சீனு குருஃபு ஹயாத்து அலையா, அதே மாதிரி அதுக்கு அழகுபடுத்த வேண்டிய அவசியமும் அங்கே இருக்கிறது. பிள்ளையை கட்டி கொடுக்கணும், இவ்வளவு போட்டு கட்டி கொடுக்கணும், அப்பதான் ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க முடியும். இதெல்லாம் அதுக்காக உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபாதாத்தை தாண்டி, ஹயவானாத்துகளை தாண்டி இந்த இன்சானுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூடுதலாக அத்தஃப்கீர் வத்தஹ்லீல், அதே போன்று
அடுத்து வர இருக்கின்ற பிரச்சனையில கண்டறிந்து அதை சரிபடுகின்ற இந்த ஒரு பகுத்தறிவை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றான். அதனால தான் என்ன செய்கிறோம், அர்-ரூஹுல் இன்சானியா அப்படின்னு நம்ம சொல்லுகின்றோம். ஆனா இது எதுவுமே அல்லாஹ்வுடைய குல்லு ஹாதிஹில் அன்வா மினல் ஹயாத் غير مرادة في حق الله تعالى. இது அல்லாஹ்வுடைய ஹக்கில கொண்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. இப்ப நம்ம எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னா, அன்னல்லாஹ் தஆலா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யஅலமு குல்ல ஷைஇன், அத்தனையும் அல்லாஹ் அறிகின்றான். அது மட்டுமின்றி வஹுவ காலிகு குல்லி ஷைஇன், அத்தனை வஸ்துகளையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா படைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த இல்மு அறிகின்றான், இந்த படைக்குதல், இந்த ஹல்க், இந்த ரெண்டும் ஆகிறது. இது ஒரு ஹையா இருக்கிற ஒத்தன் இருந்துதான் இது வெளியாகுமே தவிர ஒரு மையத்திட்ட இருந்து என்ன செய்யாது இது வெளியாக. இல்மும் சரி படைக்குதல் என்பதாகிறது. லா யகூனானி இல்லா மின் ஹய்யின். அதனால்தான் நம்ம ஈமான் எப்படி வாஜிபா எப்படி இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய உஜூப ஹயாத்தை நம்ம என்ன செய்யணும், அவனுடைய ஹயாத் வாஜிபுல் ஹயாத்தாக நாம் என்ன செய்யணும், அதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். மஹ்லூகாத்துகளுடைய ஹயாத்தை போன்ற அல்லாஹ்வுடைய ஹயாத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இது சம்பந்தமா நமக்கு நிறைய விளக்கங்களை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தந்திருக்கின்றார். ஆனா அதே நேரத்துல அல்லாஹ்வுடைய ஹயாத்துடைய கைஃபியத் எப்படி நம்ம தெரிய முடியாது, அவருடைய கூறுகள் அசல் அப்படின்றது நம்ம என்ன செய்ய முடியாது, விளங்கிக் கொள்ள முடியாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் உள்ளதுதான் கலாம். கலாமும் அவருடைய ஜாத்தியத்தான சிஃபத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், وَإِنْ أَحَدٌ مِّنَ الْمُشْرِكِينَ يَسْتَجَارَكَ فَأَجِرْهُ حَتَّى يَسْمَعَ كَلَامَ اللَّهِ. முஷ்ரிக்கீன்கள் உங்கள்கிட்ட பாதுகாப்பு தேடினார், யா ரசூலல்லாஹ், ஃபஅஜிர்ஹு, அவனுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்கள், ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய கலாமை கேட்கின்ற வரை. இங்க அல்லாஹ் கலாம்னு அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் வகல்லம அல்லாஹு மூஸா தக்லீமா, அப்படின்னு அல்லாஹ் தனக்கு கலாம் இருக்கிறார் என்பதை அல்லாஹ் என்ன செய்கின்றான், இங்கே அல்லாஹ் காண்பிக்கின்றான். இப்ப கலாம் என்பதாகிறது அவனுடைய அசலியத்தான கதீமான ஜாத்தியத்தான சிஃபத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ஒவ்வொரு முஸ்லீமும் எப்படி அகீதா கொள்ள வேண்டும் என்று சொன்னார், ஒவ்வொரு முஸ்லீமுடைய அகீதா எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார். குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ்வுடைய கலாம் என்பதை நாம் என்ன செய்வோம், அகீதா கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய படைப்புன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டுறக்கூடாது. நஅதகிது அன்னல் குர்ஆன் கலாமுல்லாஹ். அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் மஹ்லூக்குகளுடைய சிஃபத்தோடு செய்யாது, ஒத்து இருக்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ குர்ஆன் பார்க்கிறோம், அது அரபியில உள்ள குர்ஆனா இருக்குது. அது அதனுடைய முஃபரதாத் தனித்தனி செய்திகளை சொல்லுகிறது. தராக்கி பல விதமான முஜம்மலான முஃபஸ்ஸலான பல செய்திகளை இணைச்சி சொல்லி தருகின்ற குர்ஆன் ஷரீஃபை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சிஃபாத்துகள் மஹ்லூகாத்துகளுடைய சிஃபாத்துகளோடு என்ன செய்யக்கூடாது, நாம் ஒப்பிட்டு விடக்கூடாது. அது ஒப்பாகாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லீம் எப்படி யாத்திகாத் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சிறந்த யாத்திகாத் எது என்று சொன்னால், அன்னல்லாஹ் தஆலா முத்தகல்லிம், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் பேசக்கூடியவன், கலாம் அவனுடைய ஜாத்தியத்தான சிஃபத் என்பதை நாம் அகீதா கொள்ள வேண்டும். எனவே குர்ஆன் அவனுடைய கலாமாக இருக்கிறது. சென்ற வருஷம் தாண்டியில் நம்ம சொல்லியிருக்கிறோம், குர்ஆன் எது அல்லாஹ்வுடைய கலாம் இது என்ற விளக்கமா நம்ம என்ன செஞ்சு தாலியில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட இது குர்ஆன் ஹாலிக்கு மஹ்லூக்குன்னு கேட்கப்பட்டதற்கு ஒரே பதில் தான் சொன்னாங்க, ஹுவ கலாமுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சிறையில் அடைக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் என்ன செய்யல, அதை விட்டு அவர்கள் என்ன செய்யவில்லை, மாறவே இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய அருமை உலமாக்கள,
அப்ப கலாம் அல்லாஹ்வுடைய தாத்தியத்தான சிஃபத் என்பதை இப்பொழுது நாம் பார்த்தோம். அதே போன்ற சம்அ இதுவும் அல்லாஹ்வுடைய சிஃபத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தான் கேட்கிறேன் என்பதை பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி தருகின்றான். பிஅன்னஹு சமீஉன், நிறைய இடங்கள்ல நிறைய வசனங்கள் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இன்னஹு சமீஉன் பஸீர் அப்படின்னு சொல்லிக்கிற வசனங்கள் நிறைய நம்ம பார்க்கிறோம். குர்ஆன்ல ஒரு வசனத்தை அல்லாஹ் இப்படி சொல்றான், கத் சமிஅ அல்லாஹு கௌலல் லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. தன்னுடைய கணவனோடு தர்க்கம் செய்கின்ற அந்த பெண்ணுடைய அந்த பேச்சை அல்லாஹ் கேட்கின்றான். தஸ்தகி இலல்லாஹ், அந்த பெண்ணு அல்லாஹ்ட்ட முறையிடுவதையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். வல்லாஹு யஸ்மஉ தஹாவுருகுமா, நீங்க ரெண்டு பேரும் பேசுவது தர்க்கம் செய்வதை வாதிடுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இன்னல்லாஹ சமீஉன் பஸீர், அல்லாஹ் கேட்கக்கூடியவராகவும் பார்க்கக்கூடியவராகவும் அல்லாஹ் இருக்கின்றான். சங்கக்குரிய அருமை உலமாக்களை அல்லாஹ்வுடைய சம்அ என்பதாகிறது நம்முடைய சம்அை போல அல்ல. சம்உல்லாஹி தஆலா லைஸ கஸம்இனா. அல்லாஹ் கேட்கிறான்னு சொன்னா நம்ம கேட்கிற மாதிரி அல்லாஹ் கேட்கிறான்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விலகி விடக்கூடாது. அதுதான் திரும்ப திரும்ப தாலீம்ல சொல்லப்படக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் மக்லூக்குகளுடைய சிஃபாத்துகளோடு என்ன செய்யாது, ஒப்பிடக்கூடாது, ஒப்பாகாது என்பதை திரும்ப திரும்ப சொல்லப்படுற செய்தி. நம்ம எப்படி கேட்கிறோம், வாசித்தத்தில் உதினி, ஒரு காதனுடைய தொடர்பை வச்சு நாம் கேட்கிறோம். வல் ஆசதி, அதில் இருக்குகிற நரம்புகளுடைய என்ன செய்கின்றோம், அதனுடைய தொடர்பை வச்சு நாம் கேட்கிறோம். ஒருத்தருக்கு காதே இல்லை அல்லது காதை அடைச்சுக்கிட்டு அப்படின்னு அவரால் கேட்க முடியுமா? இப்ப நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா உதலை வச்சு கேட்கிறோம், உதல்ல இருக்கிற அந்த நரம்பு மண்டலங்களை வச்சு நம்ம கேட்கிறோம். சரியா காது கேட்க மாட்டோம், நரம்பு மண்டலம் உங்களுக்கு பாதிச்சு இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அதை எதையாவது ஒண்ணு போட்டு நம்ம பேப்பர் கீப்பர் வச்சு அந்த பர்ஸ் கிட்ஸை வச்சு குறையிரண்டு நம்ம எதையாவது ஒண்ணு பண்ணிட்டேன்னு சொன்னா அங்க கேட்குதல் பாதிக்குதா இல்லையா? அப்ப அதுல இருக்கிற பறவைகள் அந்த இருக்கிறது இல்லையா, அதனுடைய அந்த பரித்தரங்கள், அதனுடைய இலைகள், அடுக்கடுக்கான அந்த உராய்வுகள், அந்த தோள்கள் இருக்குதா இல்லையா? இந்த அமைப்பை வச்சுதான் நம்ம என்ன செய்யுது, வரக்கூடிய இந்த அதிர்வுகள், இந்த சவுண்டுகளை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம கேட்கிறோம். இவை அத்தனையுமே அல்லாஹ்வுக்கு மஹால் என்பதை நான் விளங்கிக் கொள்ளுது. அல்லாஹ்வுடைய சம்அ அந்த சிஃபாத் ஆகிறது. சிஃபத்துன் அஸலியத்துன், பூர்வீகமான சிஃபத், காயிமத்துன் பிதாத்திஹி, சுயமா அவனுடைய தாத்தோடு இருக்கின்ற சிஃபத் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவனுடைய சம்அ என்பது எல்லா மஸ்மூஆத்தோடு என்ன செய்கிறது, டச் ஆகின்றது, எல்லா மௌஜூதாத்துகளோடு டச் ஆகின்றது. எனவே இதராகன் தாமன் அங்க என்ன செய்கிறது, அங்க ஒரு சம்அ என்ன செய்கிறது, அங்கு வெளிப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று சங்கக்குரிய அருமை உலமாக்கல அவனுடைய சிபத்திலிருந்து உள்ள ஒரு சிபத்து தான் அல் பசர், பார்வை. அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றார், வஹுவ ஸமீஉல் பஸீர். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் எப்படி சொன்னா, இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா. உங்க ரெண்டு பேரோடு நான் என்ன செய்யறேன், இருந்து நான் என்ன செய்யறேன், கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லி காமிக்கின்றான், அல்லதி யராக ஹீன தகூம், நீங்க நின்று தொழுகிறதை நாம் கவனிக்கின்றோம். வதகல்லுபுக பிஸ்ஸாஜிதீன், அவர்களோடு சேர்ந்து நீங்கள் சுஜூத் செய்வதையும் நாம் என்ன செய்கின்றோம், பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பத்தி நமக்கு சொல்லி தர்றாங்க. அன்னல்லாஹ் தஆலா யரா இபாதுஹு ஹைசுமா கானு, தன்னுடைய அடியார்கள் எங்க எந்த விதத்தில் எப்படி இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அதே போன்று யஹ்சானுக்கு ஒரு கேள்வி வந்ததுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி கேட்ட அந்த தோழருக்கு என்ன பதில சொன்னாங்க, அன்தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக, அப்படி சொல்லி காமிச்சாங்க. இதெல்லாம் நமக்கு எதை நமக்கு அறிவிக்குதுன்னு சொன்னா, அன்னல்லாஹ் தஆலா லஹு சிஃபத்துன், அவனுக்கு பஸர் என்கின்ற அந்த சிஃபத் இருக்கிறது என்று நமக்கு அறிவித்து தருகிறது. ஆனா அவனுடைய பஸர் என்கின்ற அந்த சிஃபத் எப்படிப்பட்ட சிஃபத், லாக்கின்
பசருக்கு அவனுடைய பார்வை இருக்கின்ற இந்த சிபத்தாகிறது. லைசக பசரினா நம்மளுடைய பார்வையை போல் அல்ல. வலாக பசரி செய்யும் மஹ்லூகாத் மஹ்லூகாத்துகளுடைய பார்வைகள் போல் அல்லாஹ்வுடைய பார்வை இல்லை. நம்ம எப்படி பார்க்கிறோம்? பிவாசித்தத்தி ஐனின் முஅல்லஃபத்தி மின் தபகாத், பலவிதமான படித்தரங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட கண்களை கொண்டு நாம் பார்க்கின்றோம். கண்களை பார்க்கிறோம் இல்ல, கருவில் இருக்கு, வெண்வெளி இருக்கு, அதுல எத்தனை லேயர்ஸ் இருக்குது, எத்தனை திரைகள் இருக்கிறது, எவ்வளவு அடுக்கடுக்கான அதுல செய்திகள், இவைகளை கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஏன் 50-60 வயசுல என்ன செய்யறாங்க? அந்த கேட்டரிங் ஆபரேஷன் ஏன் பண்றாங்க? ஜவ்வு போய் என்ன செஞ்சது? அப்படி ஜவ்வு வளர்ந்து என்ன செய்யுது? அடைச்சுக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அழுக்குகள் சேர்ந்து அல்லது அந்த ஜவ்வுகள் சேர்ந்து அப்படியே அந்த விழித்திரையை மறைக்கின்ற பொழுது அதை என்ன செய்யறாங்க? ஆபரேஷன் வச்சு சரி பண்ணும் பொழுது அந்த பார்வை பறிச்சு என்ன செய்கிறது? அப்ப நம்ம எதை கொண்டு பார்க்கிறோம்? பல நரம்பு மண்டலங்கள், பலவிதமான படித்தரங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த கண்ணை அல்லாஹ் கட்டமைச்சு தந்திருக்கிறான். அதை கொண்டுதான் நம்ம என்ன பார்க்கிறோம். அது தனி ஒரு கைஃபியத், அது அழகான ஒரு ஒழுங்குமுறை, அதுக்கு தனி கோர்ஸ் இருக்கு, ஆப்டோமெட்ரி இருக்கு. அவங்க ஃபுல் பாடி படிக்கிற மாதிரி என்ன செய்றாங்க? மொத்த பாடியும் படிச்சாதான், எம்பிபிஎஸ் மாதிரி ஃபுல் பாடியை படிச்சாதான் கண்ணுக்கு சிகிச்சையே செய்ய முடியும். அல்லாஹ் கிருபையில நம்ம அத்தாய் கல்வி குடும்பத்துல நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அதை நம்ம ஆரம்பிச்சு இது 2வது வருஷம். ஆலிமா ஓதிக்கிட்டே கண்டாக்டருக்கு நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க. அவன் கிளாஸ் அட்டன் பண்ணியே 7 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஃபுல் டைட்டா இருக்கிறாங்க, ஒர்க்கு டைட். அவ்வளவு பிராக்டிக்கல் அவங்களுக்கு கொடுக்கப்படுது, அவ்வளவு பயிற்சிகள் கொடுக்கப்படுது. அவங்க படிச்சுட்டு வர்ற பிள்ளைங்க சொல்ற செய்திகளை பார்த்தா நமக்கு தலைகிரு இருக்குது. கண்ணுக்கு படிக்கிற அந்த டாக்டர் பிள்ளைங்க அல்சரை பத்தி பேசுறாங்க, சுகரை பத்தி பேசுறாங்க, பிரஷரை பத்தி பேசுறாங்க, கிட்னியை பத்தி பேசுறாங்க, லிவரை பத்தி பேசுறாங்க, கல்லீரல் மண்ணீரல் பத்தி பேசுறாங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் பிரஷருக்கு மத்தியில சம்பந்தம் இருக்கிறதுனால இவைகளையும் அவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன செய்ய ஏற்படுகிறது. ஒரு பக்கம் அழகா என்ன ஆலிமா கோர்ஸும் படிக்கிறாங்க, அதோட கண்டாக்டர் படிக்கிற பிள்ளைங்க அல்லாஹ் கிருபையில கிளாஸ் அட்டன் பண்ணி 7-8 மாசம் ஆச்சு. சக்சஸா போகுது. இந்த வருஷம் நம்ம அத்தாய் கல்வி குடும்பத்துல பெண்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆப்டோமெட்ரி கண் டாக்டருக்கு உண்டான பைப்பை நம்ம அறிமுகப்படுத்திருக்கிறோம். ஆலிமா அண்ட் சித்தா, ஆலிமா அண்ட் யூனானி, ஆலிமா அண்ட் ஆயுர்வேதிக்கு, ஆலிமா அண்ட் பல் டாக்டர், ஆலிமா அண்ட் அட்வொகேட், இந்த கோர்ஸுகளை நம்ம அறிமுகப்படுத்திருக்கிறோம். சும்மா விளம்பரம் தான், அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. அல்ஹம்துலில்லாஹ் நடந்துகிட்டு இருக்கு. சங்ககிரி மாணவ கண்மணிகளை ஃபீஸ் கட்டுறதுக்கு பேரண்ட்ஸ் தயங்குறதுனால என்ன, அட்வொகேட் படிக்கிறதா எவ்வளவு தேவைப்படும்? அவளியா அட்வொகேட் ஃபீஸ் நீங்க கவர்மெண்ட்ல கவுன்சிலிங்ல வந்தீங்கன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய் வருஷத்துக்கு. தனியார் காலேஜுக்கு போனா 60000 ரூபாய் ஒரு செமஸ்டருக்கு, 2 செமஸ்டருக்கு 1,20,000 ரூபாய். சில காலேஜ்ல 75,000 ஒரு செமஸ்டருக்கு, 2 வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய். சிறுலிபுத்தூர்ல நம்ம கல்லூரி ஆரம்பமாகுது, உமன்ஸ் கல்லூரி ஆரம்பிக்குது. அங்க பக்கத்துல ஒரு லா காலேஜ் இருக்கு. அங்க விசாரிச்சா வருஷத்துக்கு 2 செமஸ்டருக்கு 1.5 லட்சம் பிளஸ் டொனேஷன் 3 லட்சம் ரூபாய். என்ன இல்லையா? ஆனா இவ்வளவு ஹெவி ஃபீஸ் காலேஜுகளுக்கு. நம்ம மதரசாவோட ஃபீஸ் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் தான். 50 ரூபாய் கொடுத்து என்ன செய்யுங்க? மாசம் 1500 ரூபாய் தான் கொடுங்க, தங்கிக்கங்க, சாப்பிட்டுக்கங்க, படிச்சுக்கங்க, ரெஸ்ட் எடுத்துக்கங்க. பாதுகாப்பா அவங்களை கூட்டிட்டு காலேஜுக்கு கூட்டிட்டு போறோம். அதுக்குன்னு வெஹிக்கிள் ஏற்பாடு பண்ணி பாதுகாப்பா கூட்டு போறோம். அதுக்கு ஒரு பாதுகாவலர் நம்ம போடுறோம், பாதுகாப்பா கொண்டு வந்து வைக்கிறோம். இங்க நீங்க பிராக்டிகல் பண்ணுங்க, எல்லா ட்ரைனிங் எடுங்க. ஆனா வெறும் 1500 ரூபாய். காலேஜ் ஃபீஸையுமா நம்ம கட்ட முடியும்? அதாவது கல்வி குடும்பம்ன்றது வசூல் கிடையாது, எந்த வசூலும் கிடையாது. நடத்துறவங்க எல்லாருமே பெரும்பாலும் போலீஸோர்களும் கிடையாது, இதான் நடத்துறவங்க. பத்து நிமிஷத்துல 2 டீ குடிச்சுட்டாங்க. இன்னொரு டீ சுவையில் கொண்டு வந்தாலும் அது குடிக்கலாம். ஜான் பாவங்கள் தான் இருக்காங்களே தவிர
கல்பு குலூபுகும் முஅல்லகத்துல் மசாஜித். இளைஞர்கள் ஷாப்பன் சுப்பான் இந்த வாழ்ற இந்த உலகத்துல குறைஞ்ச இந்த காலத்துல அல்லாஹ் ரசூலுக்காக எதையாவது சேவை செய்கின்ற வெறியோட இருக்கிறாங்க. ஆனா தாய் தந்தைலாம் நம்ம ஆவரேஜான தாய் தந்தைகள் தான். வேற என்ன நம்ம செய்ய முடியும்? ஆசைகள் இருக்கிறது. எங்க பணம் இருக்குதோ அங்க ஆசை இருக்காது, எங்க ஆசை இருக்குதோ அங்க பணம் இருக்காது. எல்லாருமே கோடீஸ்வரர் இருந்தா அழகா 10 நாள் உம்ராவுக்கு போயிட்டு என்ன செஞ்சிருப்பாங்க? ரமலான ஹயாத்தாக்கிட்டேன்னு முடிச்சிருப்பாங்க. 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணி 10 days போயிட்டு வந்துட்டு ரமலான் ஃபுல் ரமலான பக்காவா நான் என்ன செஞ்சுட்டேன், பயன்படுத்திக்கிட்டேன்னு. இங்க ஏன் கிடக்குறோம் அப்படின்னா ஏறமாறவே இருக்கிறதுனால தான். அல்லாஹ் அப்படிதான் வச்சிருப்பான். நமக்கு கடைசி வரைக்கும் பணம் அதிகமா வராம இருக்கிறது நல்லது. நான் ரொம்ப காலமாக ஒரு துவாவை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஒய்பாஸ் உஸ்தாத் அந்த துவா ரொம்ப கவனிப்பாங்க. அல்லாஹ் எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடு, உண்றதுக்கு உணவு கொடு, உடுக்கிறதுக்கு உடை கொடு, இந்த 3 போதும், அல்லாஹ் வேற எதுவும் வேண்டாம். அதனாலதான் 29 வருஷம் நம்ம கல்வி பணியில இருக்கிறோம். இந்த ஸ்தாபனங்களுக்கு நம்ம என்ன செய்யல, எந்த விதமான ஃபண்டையும் நம்ம கலெக்ட் பண்ணல, பேலன்ஸும் நம்ம வைக்கல. இல்ல பேங்க்ல கோடிக்கணக்குல பேலன்ஸ் இருந்துச்சுன்னு நிலைமை என்ன இருக்கும்? வைபாசுடைய கல்லூரி, விக்ராந்தி கல்லூரி யார் கையில் எடுத்தாலும் மாட்டிக்கிடுவாங்க. 100 வருஷம் அந்த கையில் எடுக்க யாரும் வர மாட்டாங்க. ஆசாத் உஸ்தாதுடைய ராஜகிரி கேம்பஸ் வந்து நீங்க இப்படிங்க தெரிச்சு ஓடுறாங்க. உஸ்தாதுமார்களே தெரிச்சு ஓடுறாங்க, தாக்கு பிடிக்க முடியாம. அல்லாஹ் ரொம்ப அழகா இருக்காங்க. உலகத்துல இப்படி செட்டப் கிடையவே கிடையாது. நம்ம அறிஞ்ச வரைக்கும் இந்தியாவில கிடையாது, தமிழ்நாட்டுல கிடையாது, இந்தியாவில கிடையாது, உலகத்திலேயே நம்ம அறிஞ்ச செட்டப் கிடையாது. ஒண்ணு பெரிய அகனியாக்கள்லாம் சேர்ந்து ஒரு மதரசாவை நடத்துவாங்க, அல்லது உலகம் முழுக்க வசூல் பண்ணி ஒரு மதரசாவை நடத்துவாங்க. இளைஞர்களா ஒரு கல்லூரியில ஓய்வு பிடிச்ச இளைஞர்களா 100 பேர் சேர்ந்து, அது ஏழை பாதையான இளைஞர்களா சேர்ந்து, குறைந்த இந்த காலத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு எதையாவது செய்யணும். இளைஞர்கள் வந்து வழிகிட்டு போறாங்க, ஒழுக்க கேடுகள்ல ஈடுபடுறாங்க, பிற சகோதரர்களோட ஓடுறாங்க. நிலைமை தலைகீழா இருக்குது, மது மாதுன்ற அமைப்பு இருக்குது. இளைஞர்கள் நிலைமை நாளுக்கு நாள் மோசமா போய்கிட்டே இருக்குது. நைட்ல குடிச்சிட்டு காலையில தொழுவ வர கொஞ்சம் அவருடைய மனநலம் மாறி போயிருக்குது. எதையாவது செய்யணுன்ற ஒரு வேகத்துல வந்திருக்கிறாங்க. ஆனா பணம் காசு கிடையாது. அதே இடத்துல வசூல் பண்றதுக்கு விருப்பம் கிடையாது. வசூல் வேண்டாம், பணம் வந்தாலும் அது 1008 பிரச்சனைகள் வந்துடும். வசூலும் வேண்டாம், ஃபீஸும் அதிகமான ஃபீஸ் வாங்கின பிள்ளைங்களால கொடுக்க முடியாது. இப்ப குறைஞ்ச ஃபீஸ், அல்லாஹ்வுடைய தவக்கலை நம்பி இறங்கி இருக்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம். ஆனா ஃபெயிலியர் ஆகாது. ஃபெயிலியர் ஆகிற மாதிரி தெரியும். இல்ல தமீம் ஆப்சார் நான் கேட்டேன், நீங்க வந்து முடிச்சுட்டு அதான் கல்விக்குளத்துக்கு வருவீங்களா அப்படின்னு. நான் ஓடியே போயிடுவேன் அப்படின்ட்டு கூத்தவாக்கத்துல வச்சு ஒரு முறை கேட்டேன் தமீம் ஆப்சார்ட்ட. மாஷா அவங்களுக்கு மூத்த அண்ணன் அபுதாகிர் உஸ்தாத் கிட்டத்தட்ட 80 மாணவிகளை வச்சு அறந்தாங்கில பிரம்மாண்டமா நடத்துறாங்க. அபுதாகிர் உஸ்தாத் தமீம் ஆப்சாருடைய அண்ணன் தானே, என்ன அழகா கொண்டு போறாருன்றீங்க. உங்க மனைவியும் ஆலிமா, லுத்ஃபுல்லா உஸ்தாத்தை ஓதி பிடிச்ச ஆலிமா, ரொம்ப அழகா கொண்டு போறாங்க. அவங்க கொண்டு ஒரு 70-80 மாணவிகள் பலன் அடைகிறாங்களா இல்லையா? அபுதாகிர் உஸ்தாத் அதை கையில் எடுக்கிறான். அந்த 70 மாணவிகள் எங்க போயிருப்பாங்க? பெரிய பாக்கியம். கண்டதே காட்சி கொண்டதே கோலன் வாழ்றதுக்கெல்லாம் பெரிய திறமையெல்லாம் தேவையில்லை. இதை விட்டு வெளியே போனாலும் ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து ஒட்டிக்கிறோம். என்ன இல்லையா? இப்படி வாழ்றதுக்கு தான் திறமை தேவை. ஏன்னா பேரண்ட்ஸ் சுத்தமா ஒத்துக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் கடுமையான எதிர்ப்பு. நீ வெளிநாட்டுக்கு போ, அல்லது எங்கேயாவது கம்பெனிக்கு போ, ஆபீஸுக்கு போ அப்படின்னு மொத்த பேரண்ட்ஸுமே, எனக்கு தெரிஞ்சு யாருடைய பேரண்ட்ஸுமே வந்து ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியல. பேரண்ட்ஸை மீறி தான் நினைச்சார் அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கிறாங்க. அவன் தான் இந்த உலமாக்களுக்கு, இந்த சுப்பான்களுக்கு, இந்த உமதாக்களுக்கு அல்லாஹ் தான் என்ன செய்யணும், முன்னும் பின்னும் மேலும் கீழும் வலது இடதும் அவன் தான் என்ன செய்ய உறுதியா இருக்கும். ரூஹுல் குதுஸை கொண்டு இவர்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பலப்படுத்த வேண்டும். இந்த கூட்டமும் ஓடிட்டாங்கன்னா இந்த நற்காரியத்தை யார் கையில் எடுக்கிறது? ஆனா கையில் எடுத்த ஃபெயிலியர் தான் கிடையாது. தாலீமில் நம்ம சொல்றோம், ரமலானுடைய இரவு சாட்சியா வச்சு சொல்றோம், இந்த ஹால்ல அவங்க நீடிச்சாங்கன்னா இவங்கள மாதிரி அகனியாக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் ஆனா நீடிக்கணும். இஸ்திகாமத் ரொம்ப முக்கியம்.
அப்படி மிரண்டு ஓடுனா அட்ரஸ் இல்லாம போயிடும். ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு வழி இல்லாதவன் தானா. இன்னைக்கு என்ன மாதிரி அந்தஸ்து அல்ல என்ன வச்சிருக்கிறான். 1992 1992 ஒரு சைக்கிள் புதுசா 2000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் அம்பத்தூர்ல. அங்க கார்னர்ல சுல்தான் சைக்கிள் கடை வச்சிருந்தார். அவர் இந்த ரீஃபிட்டிங் பண்ணுவார். அந்த ஹெர்குலிஸ் சைக்கிள் புதுசா அவன் வாங்கி அவர்கிட்ட கொடுத்து ஓவர்ஹாலிங் பண்ணி ரீஃபிட்டிங் பண்ணி அதை ஓட்டினா உலகமாக பென்ஸுக்காக போடும்போது ஒரு ஃபீலிங். வா, எத்தனை வருஷம் நாளை கிட்டத்தட்ட சைக்கிள் நானே வந்து ஒரு 8 வருஷத்துக்கு மேல ஓட்டியிருக்கேன். ஒரு நாளைக்கு 70-80 கிலோமீட்டர் ஓட்டுவேன். இந்த பழைய காலத்தை பார்த்தவங்கன்னா நான் சைக்கிள் ஸ்பீடா போறத பெரும்பாலும் பஸ்ல போக விரும்ப மாட்டேன். பஸ்ஸுக்கு காத்திருக்கணும், அதுக்காக சிரமம், காத்திருக்கிற நேரம் வேஸ்ட்ன்றதுக்காக வேண்டி பெர் டே 80 கிலோமீட்டர் சைக்கிள். நான் சைக்கிள் ஓட்டவங்க யாரும் ஓட்டியிருக்க வாய்ப்புலாம் கிடையாது. எனக்கு தீனுடைய ஹிதமத்துல இருந்தோம், இத்தனை வருஷமா இருக்கிறோம், எங்க குறைஞ்சு போயிட்டோம். அல்லாஹ் இவ்வளவு ஆபாத்தா, இவ்வளவு சங்கையா, இவ்வளவு கண்ணியமா அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு சொன்னா என்னை விட பன்மடங்கு இவங்க பெரும்பான்மமா இருப்பாங்க. மண்கான நில்லாய் காணல்லா லகுவாச்சு. ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் ஜின்ன கூட வாசிலா பண்ணிடலாம். தமிழ்மாச்சா ஜின்ன கூட செஞ்சிடலாம், வாசிலாத்து பண்ணிடலாம், அடக்கிடலாம், கட்டத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஆனா இந்த பணியில அவ்வளவு சீக்கிரம் எடுத்துட முடியாது. நம்ம கல்வி ஆரம்பிச்சு இந்த 29 வருஷத்துல 350 உஸ்தாமர்கள் இங்க இருந்து வெளியே போயிருக்காங்க. என்ன அரசு எத்தனை உஸ்தாது? அவங்க நேரம் அட்ரஸ் நம்மகிட்ட இருக்குது. வெறும் தோராயமான கணக்கு கிடையாது. 350 உஸ்தாமர்கள் போயிருக்கிறாங்க. போன உஸ்தாமர்கள் தான் ஃபெயிலியரே தவிர இந்த ஃபவுண்டேஷன், இந்த கான்செப்ட் அது சக்சஸா தான் அல்லாஹ் வச்சுக்கிட்டே இருக்கிறான். இருக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க. உலகம் தான், உலகம் முழுக்க பேரண்ட்ஸும் சரி மத்தவங்களும் சரி. பேரண்ட்ஸ் எல்லாம் யாரு? அல்லாஹ்வே சொல்றான், அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் ஸிக்ரில்லா. உங்க குடும்பங்கள் உங்க பிள்ளைங்களை வந்து அல்லாஹ் நெருங்க விட்டுறவே மாட்டாங்க, பிடிச்சி இழுத்து வெளியே விட்டுருவாங்க. உங்களை திசை திருப்பிட வேண்டாம் தான் அல்லாஹ் சொல்றான். அதனால நீ வெளிநாட்டுக்கு போ, கம்பெனிக்கு போ, நீ அந்த வேலையை செய், இந்த வேலையை செய். ஆனா உஸ்தாதா மட்டும் இருக்கிறாத, முதல்வரா மட்டும் இருக்கிறாத. அதை தாண்டி இந்த உஸ்தாமார்கள் இருக்கிறாங்க. நீங்க காசா இவருக்காக துவா செய்யும். சாதாரண பணி இல்லை. ஏன்னா 24/7 24 மணி நேரமும் பிள்ளைங்களோட இருக்கணும். வாரத்துல 7 நாள் இருக்கணும். ஒரு சமையல்காரன் கூட ஹோட்டல்ல போனா 4 ஹவர் தான் நான் வேலை செய்வேன், எனக்கு 1500 ரூபாய் கொடுங்கன்றான். 6 ஹவர் டியூட்டி தான் எனக்கு வேணும், எனக்கு 1500 ரூபாய் கொடுங்கன்றான். சமையல்காரன் கூட 1500 ரூபாய் 4 ஹவர் தான் முடியுன்றான். ஒரு வாட்ச்மேன் கூட 6 ஹவர், அது 8 ஹவர் தான் என்னால டியூட்டி பார்க்க முடியும், அதுக்கு மேல முடியாதுன்றான். அதனால 3 ஷிப்டா போடுறாங்க எல்லா கம்பெனிகள்லயும். 3 to 24 3 ஷிப்ட் போடுறாங்க. ஆனா இளைஞர்கள் படிச்சிருக்கிறாங்க, பட்டம் வாங்கியிருக்கிறாங்க, பல டிகிரிகளை முடிச்சிருக்கிறாங்க, PhD வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஆனா 3 ஷிப்டையும் ஒரே ஆளா பாக்குறாங்க. அவங்கதான் காலை, அவங்கதான் மதியம், அவங்கதான் இரவு, அங்கேயே படுக்கிறாங்க. படுக்கிற வசதியா? அந்த வசதி இல்லை. ஒரு கான்செப்டை நோக்கி கையில் எடுக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் ஃபெயிலியர் ஆக்க மாட்டான். எடுத்த பணி மகத்தான பணி. அவ்வளோ சீக்கிரம் 40ன்றது 20,000 ஆயிரம், 10,000 ஆயிரலாம். அது யார் இருந்துட்டாங்கன்னா இஸ்திகாமத். ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்கின வசனங்களிலேயே மிக பயங்கரமான வசனம். என்னுடைய தொடர் மேல இருக்கும்போது அந்த வசனம் இறங்கிச்சு. ஒரு மலையத்துக்கு என்னுடைய தொடர் மீது வச்ச மாதிரி நான் உணர்ந்தேன். இந்த வசனம் சும்மஸ்தகீம், எந்த செயலா இருந்தாலும் என்ன செய்யுங்க, நிலையா இருங்க என்ற அந்த ஒரு வசனம் இறங்கினதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி இறங்கின வசனங்களிலேயே மிக பயங்கரமான கடுமையான ஒரு வசனமாக அந்த ஒரு வசனம் இருந்துச்சுன்றாங்க. அது டப்பு டப்புன்னு வந்துட்டு அப்படியே அடிச்ச வேகத்துல காத்துல ஓடுறது மேட்டர் கிடையாது. இஸ்திகாமத். அல்லாஹ் கோயில கொஞ்சம் இஸ்திகாமத்தா இருந்தேன், என்னதான் நீங்க ஷேகுன்றீங்க. ஒருத்தர் கேட்டாரு, ஆதில் உஸ்தாத் துவார உங்களை ஷேகுன்னு சொல்லலேன்றாரு. அவர் உஸ்தாதா ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அவர்லாம் பெரிய ஹான்தான் குடும்பத்தை சேர்ந்தவர். அவ்வளவு சீக்கிரம் எவனையும் ஏத்துக்க மாட்டாரு. வந்து பாருங்க, கேட்டவர்கள் அவருக்கு பதில் சொன்னேன். அவங்க ஷேகுன்னு சொல்லலையா அப்படின்னாரு. அவர் உஸ்தாதுன்னு சொன்னதே பெரிய விஷயம் இல்லையா?
எவ்வளவு பெரிய ஆளு வந்தா பெரிய ஹாந்த பரம்பரையை சார்ந்தவங்க. இப்ப கிண்டலுக்கு சொன்னாலியா? அதனால மறைமுகமா என்ன சேகன்னு சொல்லுங்கன்னு சொல்லல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புரியுது தான் உட்கார்ந்து இருக்காரு. நேத்தா முந்தா நேரத்தை பாஸ் விஸ்தாமரை சொன்னேன். சில பேர்லாம் வந்து கடைசி வரைக்கும் அவன் வந்து முதல்வரா ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டு முதல்வரா அப்படியே வந்து அவங்களுக்கு போக வேண்டியதான். கனவு மட்டும் பேசிக்க வேண்டியதான். நான் முதல்வர் ஆயிடுவேன். அது சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு. சில கட்சிகளுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவனுக்கே நல்லா தெரியும். நான் பாசுசா ஒருத்தவங்க சொன்னேன், நானும் கடைசி வரைக்கும் ஷேகே ஆக முடியாது போல தெரியுது. கடைசி வரைக்கும் நம்ம வாரணாசி தான் இருக்குன்னு போல தெரியுது. இப்ப லாஸ்ட் சேர போட்டு வாரணாசி தான் பார்க்க வேண்டியது இருக்கு. தொழில்கள் வந்துட்டாங்களா, முஸ்தாமர் எல்லாம் வந்துட்டாங்களா, தெரிஞ்சது நம்ம கடைசி வரைக்கும் ஷேகே ஆக முடியாது போல தெரியுது. கடைசி வரைக்கும் வாரம் போஸ்ட் இருந்துதான் நம்ம மூத்தா போகும் போல தெரியுது. அது பசுசா பாசுசான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க சார் எல்லாம் கோச்சுக்கிட்டாங்க. உஸ்தாத் அவங்க வாரம் பொறுப்பை ஒழுங்கா வேலை செய்ய மாட்டிருக்காங்க அப்படின்னு. அங்கங்க ஜிதிமால ஒய்எம்சியில அந்த இதுலாம் வந்து மீனாவது கான்ஃபரன்ஸ் எல்லாம் சரியா யாருமே தொழுவல. உஸ்தாத் கவனிக்கலன்னு சொல்லி கோச்சுக்கிட்டாங்க அவங்க சார். இப்ப பசுல் சார் சொன்னாங்க, இப்ப முன்னால உஸ்தாத் வாரனா இருந்தாங்க, இப்பவும் உஸ்தாத் வாரனா இருக்க முடியும். அதெல்லாம் நம்மள மாதிரி பிரின்சிபால் கவனிச்சுக்க வேண்டிய பொறுப்புப்பா அப்படின்னு. அப்படி இருந்தாலும் அது அவங்கதான் கவனிச்சிருக்கணும். அல்ல டைம் ஆயிடுச்சு. சங்கக்குரிய அருமை ஆலயங்களை செய்தியா இந்த ரமதான்ல சொல்றோம் அப்படின்னா, பெரிய ஒரு ஆசையோடு வந்து பார்த்துருக்கிறாங்க. பெரிய ஒரு ஜிஹாத். யாரும் நீங்களாம் தெரிச்சு ஓடிடுவீங்க. பேசும்போது இதான் கடைசி இஜ்திமான்றீங்க. பயங்கர ஆக்ஷன்ல கேள்வி கேட்டு பதில் வாங்குற மாதிரி ஆக்ஷன் முதல் நாள் உட்கார்ந்துக்கிட்டு அடுத்த வருஷம் இஜ்திமா அட்டன் பண்றது யாரு அப்படின்னாங்க. பார்த்தாரு எந்த கையை எந்திக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு அடுத்த வருஷம் அட்டன் பண்றது யாரு? ஒரு 6 பேர் கூப்பிடுறாங்க. ஆரோசப்படுறான். முதல் நாள் ஆசிரியர் சாமிக்கு அது சரியா சமாளிச்சிடலாம், எப்பவுமே நம்ம அப்படித்தானே பண்ணுவோம் அப்படின்னு பேச்சு போட்டு பேச்சை வாங்கி ஒரு பெரிய கூட்டத்தை அடுத்த வருஷத்துல நான் இருப்பேன்னு சொல்லி வாக்கு வாங்குற மாதிரி கேட்டா அவரே தெரிவிட்டாரு. ஐயோ தெரியாம கேட்டுட்டோமோ அடுத்த வருஷத்துக்கு போயிட்டாரு. தெரிச்சு ஓடுறாங்க. நம்ம பிள்ளைங்க கல்பாடியில கூட வேலை செய்யறாங்க. நிறைய பேர் கல்பாடியில வேலை செய்யறாங்க. நான் கல்பாடியில கூட வேலை செஞ்சிடுறேன், ஆனா உஸ்தாதா மட்டும் வந்துடவே மாட்டேன். சங்கக்குரிய இந்த மாதிரி நெருக்கடியான காலகட்டத்துல இந்த சீனியர்கள் அல்லா என்ன செஞ்சிருக்கிறான், கல்வி குடும்பத்துக்கு அல்லா கொடுத்திருக்கிறான். பெரிய ஆசைகள் கனவுகளோடு இருக்கிறாங்க. எல்லா வகையிலையும் அல்லா தான் உறுதுணையா இருந்து என்ன செய்யணும், பெரிய முன்னெடுப்பு. யார் இத பூனைக்கு மணி கட்டுறது? எல்லாருமே தெரிச்சு ஓடி நான் பேண்டையும் சட்டையும் போட்டு குழாய மாட்டிக்கிட்டு நானும் ஒரு கமலா, நானும் ஒரு விஜயா, நான் வந்து அப்படி சுத்தி திரிய போறேன் அப்படின்னா இந்த மார்க்கத்தை தூக்கி சுமக்கிறது தான் யாரு? இளைஞர்களை ஒழுங்குபடுத்துறது யார்? ஒரு கூட்டம் வரப்பை எல்லாரும் விரும்பின நீங்க எல்லாரும் வந்தீங்க, இத்தனை வருஷம் கல்வியை கத்துக்கிட்டீங்க, குர்ஆனை கத்துக்கிட்டீங்க, அழகு அழகா குர்ஆனை ஓதிட்டீங்க, தொலை வைக்கிறீங்க. கிராத்து சொக்குது. ஒவ்வொரு வக்தும் நீங்க தொலை வைக்கிறத பார்த்தா அப்படியே சொக்கரமா இருக்கு. அந்த ஓதுற கிராத்து, ஓதுற அந்த துவா, ஒவ்வொரு செயல்பாடுகள், அந்த ஆக்ஷன்ஸ் நீங்க செய்யற ஒவ்வொன்றும், இதெல்லாம் இப்படி கல்லூரி இருக்குதே கிடைச்ச அந்த பாக்கியம். கல்லூரிகள் எல்லாரும் எங்கெங்க இருந்திருப்பீங்க. அதனால இந்த மாதிரி காலகட்டத்தில் இப்படி ஒரு கூட்டம் உருவானது வந்து அல்லாஹ் செஞ்ச பெரிய பாக்கியம். நிறைய பேர் வருவாங்க, பணத்தை நோக்கமாச்சு வருவாங்க. அது ஃபுல்லா உலகம் ஃபுல்லா ரவுண்டு போய் ஒரு வசூல் போட்டு வந்துருவாங்க. அது என்ன பணம் எது பணம்லாம் தெரியாது. அதை கொண்டு பில்டிங்கை கட்டலாம், அதை கட்டலாம், இதை கட்டலாம். அல்லாஹ் காப்பாற்றணும். நம்மளுடைய பல வருஷம் துவாவே அதுதான், வசூல் இல்லாத மேரசா அல்லாஹ் அப்படின்னு. அல்லாஹ் ஹயாத்தாக்கி கொடுக்கத்தான் செய்யணும். அதே மாதிரி குறைஞ்ச ஃபீஸா இருக்கணும். வெறும் போலீஸ் வராங்க 100 ஏக்கர்ல காலேஜ் ஸ்கூல் வச்சுக்கிட்டு மாசத்துக்கு வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க புகாரியால. வருஷம் ஃபீஸ் கணிசமா வாங்குறாங்க, டொனேஷன் கணிசமா வாங்குறாங்க. இதுல என்ன பெரிய கமாலியத்து இருக்கு? இதுல என்ன பெரிய திறமை இருக்கு? ஒரு நாளைக்கு 50 ரூபாய் டீ கூட குடிக்க முடியாது. ஆனா ஒரு நாளைக்கு 50 ரூபாயில ஃபுட்டு, அகாமடேஷன், எஜுகேஷன். அல்லாஹ், இதுல பேரண்ட்ஸ் கோவம் வேற. நீங்க என்ன செய்யல, அகாடமிக்கு ஒழுங்கா கொடுக்கல, சண்டை வேற. அல்லாஹ், பெரிய கான்செப்ட். அல்லாஹ் ஒரு அமைப்பு இதற்கு இப்படி ஒரு செட்டப் உருவானதே கிடையாது. அப்படி அமைப்பு அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான். உருவாக்கின ரப்பு அவன் தான் உருவாக்கினா, அவன் தான் அதை என்ன செய்யணும்,
அதை வந்து ஸ்ட்ராங்கா அல்லாஹ் அதை உருவாக்கி தரணும், கடைசி வரைக்கும் அல்லாஹ் நடக்க செய்யணும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா